கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றி மரம் ஓவராக இருக்கா. ஆனால் இந்த இடத்துல நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குது. நானும் பிளாக் எல்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா. இங்கே நம்ம என்ன பார்க்க போனால் ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போகலான்னு கிளம்பி வந்த காலையில் கோயம்புத்தூரில் இங்கே வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். சரி, அதை விட நம்ம சென்னையில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோரி போடுவாங்க. கோயம்புத்தூரில் அந்த ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல அந்த சைடு. சரி, நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்டோரி போடலாம் நம்மளும் அப்படியே கிளம்பி வந்தேன். அப்படி இதுக்கு முன்னாடி நான் அந்த ஆப்போசிட் பிளேஸ் இருக்குல்ல அங்கே வாக்கிங் பிளேஸ்லாம் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு என்ன வீடியோ சரியாக நான் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு எதுவும் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல இருக்க விட வேறு இடத்துக்கு மாறினா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அந்த இடத்துல வாக்கிங் போயிருந்தேன். அந்த இடத்துல நான் சரியாக எதுவும் பண்ண முடியல. லைட்டாக கிளியராக இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஆப்போசிட்டில் போய்க்கலாம். ஆப்போசிட்டில் போனால் கான்ஃபிடென்ஸு இப்போ வந்து எனக்கு அங்கே தூரத்தில் எவன் பார்த்தா எனக்கு கவலை இல்லை. நான் எனக்கு பேசிப்பேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு தோணுது. அது ஏன்னா சரியாக என்ன பேச முடியல. இது எப்படியா பேசுறது இந்த இடத்துல. நான் ஏதாச்சும் இப்படி சொல்லும் போதுலாம் யாராச்சும் இப்படி பின்னாடி நிற்கிறாங்களா. அதனால் நான் அந்த இடத்துல நான் சரியாக பேச முடியல. இப்போ நான் அங்கேருந்து இங்கே விலைய வந்துட்டேன்னா. ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குது சரிங்களா. இப்போ மழை வந்துட்டுக்கால இன்னும் அழகாக இருக்குது. இந்த இடம் க்ளீனாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப. இப்போ பின்னாடி போனாங்களே அந்த அக்கா இவங்க இருக்குன்னா தான் இது மாதிரி இந்த இடம்லாம் எல்லா இடமும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ இவங்க தான் ஆளுங்க இல்லைன்னா அந்த இடம் குப்பை காடாக இருக்கும். பார்த்தீங்களா, அட்வென்ச்சர் கார் ஒன்று போயிட்டு இருக்குது. இந்த கார்லாம் வாங்கணும். ஆனால் எப்போ வாங்க போகிறது தெரியல. ஆனால் வாங்குவோம். நம்மள்ட்ட பைக்கு காரு இதுமாதிரி நம்ம கூட யாரும் வரல. அதெல்லாம் யாருக்காவது வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம பிடிச்ச மாதிரி எங்கேயாவது சோலோ எங்கேயாச்சும் நம்ம பயணம் பண்ணுவோம். ரொம்ப நாள் வச்சுக்கண்ணா வாக்கிங் போய். நம்ம சென்னையில் இருப்பேன். சென்னையில் இருந்துட்டனால எங்கேயும் வெளியே போக முடியல. ஏன்னா நான் ஒர்க் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வருவே இல்லை. அந்த டைம் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் 12 மணி நேரம் அவசியம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் வர முடியாது. அப்படி இருந்தும் நான் அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அவன் டெய்லி என்ன வெளியே போக முடியாட்டி கூட நைட் எங்கேயாச்சும் நான் வெளியே போவேன். மவுண்ட் ரோடு, பெசன் நகர், அப்போ அண்ணா நகர் எங்கேயாவது வெளியே ரைடு கிளம்பிடுறது. இல்லைன்னா பஸ்ஸில் என்னால் எங்கெங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு வருவேன். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த இடத்துல இந்த டைமில் நம்ம எது பண்ணால் கொஞ்சம் நமக்கு இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த டைமில் எங்கே வெளியே போய்ட்டோம்லாம் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அது நல்லா தான் போயிட்டு இருக்குது. இடம் இங்கே உண்மையிலே அருமை சூப்பராக இருக்குது. திடீர்னு இங்கே வந்து எது பார்ப்பேன்னு தெரியல. ஆனால் நான் நேற்று கிளம்புனது எனக்கு பிளானே இல்லை. சரி, இன்னும் நம்ம 2 மாதத்துக்கு நம்ம ஒரு பிளானும் வைக்கக்கூடாது. நம்ம வேலை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி சுற்றிட்டு நடந்தேன். அப்புறம் சேவா நான் இந்த டைம் போயிட்டு வந்துடலான்னு நான் கிளம்பி பண்ணது. ஆனால் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்தது. அதான் நமக்கு நேரம் வந்தால் அதே தானாக இங்கே கூடி வந்து இழுத்துட்டு வந்துட்டோம்லையே. இப்போ சொல்ல போனால் இங்கே காரு இங்கே பயமாக வச்சுருக்காங்க. இந்த சைடு எங்கேப்பா காராணி படி வச்சுருக்காங்க. இப்போ நான் வாக்கிங் பிளேஸ் வரும்போதேன்னா அங்கே ஒரு நான் ஜிடி பார்த்தேன், GT 650. அப்போது ஒரு கெவாசிக்கு ஒன்று நின்றுச்சு அந்த இடத்துல. எல்லாம் இங்கே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பெரியவங்க எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் அங்கே ஒரு கேங்கு பேசிகிட்டு இருக்குது. எங்கே போனால் இந்த வோல்க்ஸ்வேகன் வந்துகிட்டே இருக்கு. பின்னாடி அந்த பெரியவங்க கேம் விளாண்டுருந்தாங்களே, சிங்கிள்ஸு ஆப்போசிட் சைடு டபுள்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. சரௌண்டிங்கில் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு மொபைலில் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்க்குறது, ஆன்லைனில் இப்போ இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு இது மாதிரி நிறையா வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்களா. அவங்களாம் செல்லை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காலங்காத்தால் வெளியில் வந்துட்டு இதுமாதிரி வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இங்கே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க 60-70 வயசு கூட இங்கே வாக்கிங் சுற்றிட்டு. இப்போ தான் சொல்லி முடித்தேன். அதோட இன்னொரு வோல்க்ஸ்வேகன் வந்திருக்கு. அப்போ பக்கத்துலேயே ஆடி ஓடி நிற்கிது. அதுக்கப்புறம் அங்கே என்னது ஹோண்டா சிவிக் இருக்குல்ல, இதுமாதிரி காராக நின்றுட்டே இருக்கா. அது என்னடா இப்படி ஆசையை தீண்டுறாங்க. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் காரை ஓட்ட தெரியும். நம்மளும் கார் ஒன்று வாங்கலாம் எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் இப்போ எப்படா கைக்கு சிக்கும் சரி இங்கே திருப்புவோன்னு ஆசையை தூண்டுறாங்க. அதனால் நம்ம இப்போதைக்கு வண்டி வாங்குறோமோ இல்லையோ எங்கேயாச்சும் போய் ரெண்டலுக்கு ஒரு கார் எடுத்து நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப்பு எங்கேயாச்சும் சுற்றுவோம்.
மற்றபடி நம்ம டைம் வரும்போது இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்த மாதிரி அதையும் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இப்போ தான் சொன்னேன்ல வோல்க்ஸ் வேகனு, அங்கிட்டு பாருங்க பென்ஸு. வீட்டை பார்த்தீங்களா நமக்கு மிடில் கிளாஸ் இருந்துக்கிட்டு எப்போ நம்ம பைக் வாங்கி எப்போ கார் வாங்கி எப்போ வீடு கட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு காரு எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல. ஏன்னா இப்போ இதுலேயே நான் திரும்பி கொஞ்சம் பின்னாடி போவோம். ஒருத்தர் குப்பளிட்டுக்காரா அவர் ரோட்டில் ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த கம்பேரிசனு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இவன் பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே வாக்கிங் போகிறான். அவர் பணம் இல்லாமல் வேலைக்கு போகிறாரு காலங்கத்தால். இந்த இது மட்டும் தான். ஆனால் அவங்க இப்போ உழைச்சிருக்காங்களே அவங்களால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க வீட்டில் பையன் வருவாங்கள்ல, பையன் பொண்ணு, அவங்க நினச்சா அந்த வீட்டை மாற்றலாம். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வர ஜெனரேஷன் மட்டும்தான் நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கொஞ்சம் மாற்ற முடியும். எப்படியாச்சும் மாற்றுங்கடா. நான் இந்த வீடியோவில் அதுவும் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா எவனோ என்னென்னமோ அப்பா அம்மா எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் நீ உங்கள் அப்பா அம்மா நீ உனக்கு பிடிச்சமே பார்த்துக்கோ. அதான்டா முக்கியம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வேறு யாரும் நமக்கு முக்கியம் இல்லை. ஒன்று அப்பா அம்மா, இன்னொன்று ஃப்யூச்சரில் வரப்போத நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு. இது 3 தான். மற்ற இருக்க டைமில் நமக்கு யார் நமக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான் இம்பார்ட்டன்ட்டு. மற்றபடி யாரும் இல்லை. ரேஸ் கோர்ஸ் இங்கே ஃபேமஸ் பிளேஸ் வந்தாச்சு. இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் ரீல்ஸு டான்ஸ் ஆடுறது வீடியோ எல்லாமே இங்கே எடுத்து போட்டுருந்தாங்க. அதுக்கு பெஸ்ட்டு மோட்டிவேஷன் இல்லை. அதுக்கு என்னென்னா நீங்கள் எங்கேயாவது சோலோ எங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நீங்களே தேடி கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் வாங்க. ஏன்னா அதுவே இந்த இதில் நமக்கு அந்த நீ பயணத்துலேயே உனக்கு தேவையான எல்லாமே கிடச்சிடும். நல்ல மோட்டிவேஷன் நிறைய சொல்லுவாங்க. அதுலேயே நீங்கள் நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் உனக்கு ஐடியா இப்போயே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்சளவு சோலோ ட்ராவல் பண்ணுங்கள். எப்பயும் சொல்லதான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு மற்றவங்க யாருக்கும் பாரம் இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்த விட்டு நான் எங்கேயாச்சும் கிளம்ப தான் கிளம்பி போடும். அது திரும்பி இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். நான் காரை பார்த்தீங்களா விண்டேஜ். இந்த மாதிரி காரில் இப்போ கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மியூசியத்தில் வச்சுருப்பாங்க. பென்ஸு நம்ம எந்த ஒரு போனாலும் நம்ம பிடிச்ச ஒரு வண்டி இருக்குல்ல, எத்தனை வண்டி ஃப்யூச்சரில் எத்தனை வண்டி வந்தாலும் இப்போ எத்தனை வண்டி நடைமுறையில் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு வண்டி இருக்கும்ல விண்டேஜ் வெஹிக்கிள். அந்த RX 100 மட்டும் நம்ம எந்த வருஷம் பையனாக இருந்தாலும் சரி அவனுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இங்கே ஒருத்தன் இருக்கேன் இப்போ RX 100. நானும் இவனை வாங்கலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் சிக்க மாட்டேறான். ஆனால் ஒரு நாள் சிக்குவான் நம்மள்கிட்ட. அப்போதைக்கு அவனை வச்சு ஓட்டுவேன். ஏன்னா நான் ஒல்லி ஆகினால எனக்கு அந்த வண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப செட் ஆகும். அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நான் அந்த வண்டியை வாங்கினோம். நான் எப்போ வண்டி ஓட்டி பழக ஆரம்பிச்சினோம் அப்போயே நான் நம்ம ஒரு RX 100 எடுத்து நல்லாயிருக்கும் நம்ம அப்பாட்ட கேட்டு பார்த்தேன், வாங்கி கொடுக்கல. ஆனால் இன்னும் நமக்கு இப்போ டைம் வரப்போகுது இன்னும் கூடிய சீட்டில். ஆல்ரெடி அங்கிட்ட ஒரு பிளாக் ஒன்று பார்த்தேன். இப்போ இங்கே ஒன்று ரெட்டு இருக்குது. இப்போ நானும் இப்போ ரெட்டுலாம் போட்டுருக்கேன். நான் ஒன்று உண்மையை சொல்லிட்டேன். எனக்கு இங்கே வந்து சத்தியமாக எனக்கு இங்கே வெறுப்பு பத்துறாங்களா இல்லையா எனக்கு அவ்வளோ ஆசை உண்டாக்குறாங்க. ஏன்னா அத்தனை ஆடி போகுது, அத்தனை பென்ஸு போகுது. அப்போ வோல்க்ஸ் வேகன் அது இப்போ எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குன்னே, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ லாங்கில் ஒன்று கூட அங்கே ஒன்று இருக்குது வோல்க்ஸ் வேகன். அப்புறம் இந்த இப்போ பைக் RX 100 இருக்குல்ல, அது மாதிரி இப்போ அங்கிட்ட 2-3 பைக் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நிறைய இன்னும் சில கார்லாம் இருக்குது. அது பேர் எனக்கு சரியாக தெரியல. லிஃப்ட் கிட்ட வரும்போது தம்பி இந்த ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, சரௌண்டிங் சுற்றியும் ரிச்சஸ்ட் பீப்புளாக இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்கள்ல, பெரிய பெரிய ஆளுங்களாம் அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துப்போம். அது நம்ம பெரிய பெரிய கோட்டை கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படியும் டைம் ஓவர் ஆகும். அதனால் நம்ம டிலே பண்ணாலும் தப்பு இல்லை. எவ்வளோ டிலே பண்ணுமோ அவ்வளோ நம்ம தரமாக ஏதாச்சும் கட்டுவோம். சரி நம்ம அப்படியே போவோம். நான் அவ்வளோ ஏதோ வீடியோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா இப்போ வரவே என்னை வெறுப்பேற்றுறாங்க எங்கிட்டு கார்லேயே அங்கிட்ட சுற்றிட்டு இருக்கிறதுனால. சரி நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, நான் அடுத்த வீடியோ நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல. எங்கே போகிறா இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, இருந்தால் பரவாயில்ல. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லதாக பேசுவோம். இப்போ எப்படி பேசுன்னு தெரியல. முடிஞ்சது பாசிட்டிவாக பார்ப்போம். இப்போதைக்கு நல்லா இல்லாட்டி கூட நம்ம இப்போ இருந்து கன்னியூ பண்ணுவது இருந்தாலும். ஓகே, பாய்.